அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 126 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா, தங்சான் அந்த 7th எல்டர் கூட சண்டை போட்டு ஒரு வழியாக அவரை டிஃபீட் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. இந்த ஒரு எபிசோடில் அந்த மனுஷன் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி உங்கள் அம்மாவை பற்றி பேசின அந்த ஒரு வார்த்தையை நான் திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெட்டுனா பெட்டு தான், ஸோ நீ திரும்ப ட்ரைப்குள்ளே வரதை நான் தடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இவன் அப்படியே பார்க்குறான், முழிக்கிறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், என்ன முழிக்கிற, பெட்டுனா பெட்டு தான், புரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான் அங்கேருந்து. தங்சான் பார்க்குறான், இது சரியான முரட்டு பீஸ் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போது இந்த எல்டர் வந்து பேசுகிறார். அவருமே என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் கொடுத்த வாக்கையுமே நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படிங்கிறாரு. இப்போ தங்சானுக்கு என்னென்னா, என்னோட கிராண்ட் பாக்க நான் போயிட்டு ரெஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறத செலுத்தலாமா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லைப்பா இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிறாரு. உங்கள் அப்பா செஞ்ச தப்புனால இப்போ எங்களால் அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஆனால் நீ என்ன சொன்ன, உங்கள் அப்பா செஞ்ச தப்புக்கு நீ வந்து பிராயசித்தம் தேடுன்னு சொன்னல, ஸோ நீ வந்து அதை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்றான் தங்சான். மனுஷன் என்ன சொல்கிறாரு, எனக்கு வந்து 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த 3த்தையும் நீ செஞ்சு முடிச்ச அப்படின்னா, நீ போயிட்டு உன்னோட ஆன்செஸ்டருக்கு மரியாதை செலுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பாவை கூட ட்ரைபுக்கு திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறாரு. தங்சான் வந்து அப்படியே பார்க்குறான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வழி அப்படின்னா இந்த ட்ரைப்லேருந்து வெளியில் போனது தான். ஸோ அவர் திரும்ப கொண்டு வரதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிறான்ப்பா. ஸோ எல்டர் என்ன சொல்கிறாரு, இந்த 3 விஷயத்தை நீ கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு உனக்கு 10 வருஷம் டைம் அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட்டு இவன் வந்து லெவல் 80 அப்படிங்கிறத ரீச் பண்ணணும். அவன் சொல்கிறான், அதெல்லாம் அசால்ட்டாக முடிச்சிருவாங்க அப்படிங்கிறான். இப்போ ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது வந்து அந்த மார்ஷல் சோலாவில் இருக்குல்ல, அந்த மார்ஷல் சோலாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராண்ட் சோல் மாஸ்டர், அவனை கொன்று அவனோட தலையை கொண்டு வரணுமா. ஆட்டா பாவி. இப்போ மூணாவது பாருங்கள், மூணாவது அவனோட 8th சோல்ரிங்க்கு டெக்கேட் மில்லேனியம் சோல்ரிங் அப்படிங்கிறத அவன் ஹண்ட் பண்ணுமா. இந்த உலகத்திலே இப்போதைக்கு டெக்கேட் மில்லேனியம் சோல்ரிங் 2 பேர்கிட்ட தான் இருக்குது. ஒன்று அவங்க அப்பா கிட்ட, இன்னொன்று பிபிதோங் கிட்ட. அவங்க அப்பா கிட்ட இருக்கிறது அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்தது. ஸோ இது லிட்டரலாக சொல்லணும்னா மிஷன் இம்பாசிபிள். ஸோ எல்டர் என்ன சொல்கிறாரு, அடுத்த 10 வருஷத்தில் நீ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்படின்னா உங்கள் அப்பா கொடுத்த அந்த 2 சோல் போனை நான் உனக்கே கொடுத்துட்றேன். நீ வந்து ட்ரைபோட நெக்ஸ்ட் சீஃபாக மாறிடுவேன். இதை பண்ணால் மட்டும்தான் ட்ரைப் வந்து நம்முடைய பழைய நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் யோசிக்கிறான், சரி அப்பாக்காகவும் இந்த ட்ரைப்காகவும் கண்டிப்பாக இதை நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு யோசிக்கிறான். இப்போது 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. அதாவது கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. சரி திரும்ப போகணும், அவங்க எல்லாரையும் மீட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்தில் ஸ்கூலை காட்டுறாங்க. ஸ்கூல் வாசலுக்கு ஒரு 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா நம்ம மூவாயும் ஜூஜிங்கும். மூபாய்க்கு என்னன்னா 5 வருஷம் ஆச்சு எல்லாருமே மீட் பண்ணி, எல்லாருமே எப்படி இருக்காங்க தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா கடைசியாக பார்த்தது தங்சானுடைய அப்பா சம்பவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான். இப்போ எப்படி இருக்காங்க தெரியல அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ ஸ்கூலாண்ட ஒரு பையன் இருக்கான். அவன் நடந்து வரான். நடந்து வந்து கேட்குறான், நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஃப்ராண்டரும் மாஸ்டரும் இருக்காங்களா, நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அவன் சொல்கிறான், அவங்க உள்ளுக்குள்ளே இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஸ்கூல் ரூல்ஸ் படி வெளியாட்கள் இங்கே நிற்கக்கூடாதுப்பா, நீ கிளம்பி போ. இந்த பாரு ஏதாவது செஞ்சு உள்ளுக்குள்ளே அட்மிஷன் வாங்கலாம்லாம் நினைக்காத, அதெல்லாம் கிடைக்காது, கிளம்பி போ அப்படிங்கிறான். இப்போ மூபா என்ன சொல்கிறான், எப்பா இதுக்கு மேலே எனக்கு ட்ரைனிங்லாம் தேவை கிடையாது, நீ தயவு செஞ்சு டீன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மூபாயும் ஜூஜிங்கும் வந்திருக்காங்க சொல்லு அப்படின்ன உடனே அவன் என்ன சொல்கிறான், நீ மூபாய் ஜூஜிங்னா அப்போ நான் என்ன தங்சானா அப்படின்னு கேட்குறான். காரணம் என்னென்னா இவங்க பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு நிறைய பேர் இதே மாதிரி அகாடமிக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்கெல்லாம் வந்து வேஷம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் ஃபேட்டியுமே அங்கே தான் இருக்கான். அவன் இறங்கி வரான். இப்போ ஃபேட்டி என்ன சொல்கிறான், யாரா எங்கள் பாஸ் கிட்ட சண்டை போடுறது அப்படின்னு கேட்குறான். இவங்க பார்க்குறாங்க, ஃபேட்டி நீயும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிக்கிறன்ற பேரில் போட்டு நொறுக்கி எடுத்துட்டான் மூபாய். இவ்வளோத்த பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவன் நம்ப மாட்டாங்க. அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் வந்து போன பேட்சோட நல்லாவே நடிக்கிறீங்க அப்படிங்கிறான். ஃபேட் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க ஒரு தூணை எரிச்சிட்டு இதுக்கு மேலே எனக்கு ட்ரைனிங் வேணும்னு நினைக்கிறியா அப்படின்னு உடனே அவன் தெரிச்சு ஓட்டான் உள்ளுக்குள்ளே. இப்போ அந்த இடத்துக்கு ரோராங்க வராப்பா. வந்த உடனே இவன் ஓடுறான் முன்னாடி, ஃபேட்டி கட்டி பிடிக்கலான்னு சொல்லிட்டு. அதான் மூபாய் சொல்கிறான், இங்கே பாரு ஆஸ்கார் வேணா ஃபுட் பிரான்ச்சை சேர்ந்தவனா இருக்கலாம், ஆனால் இது அவனுக்கு தெரிஞ்சது, உன்னை விட மாட்டான் பார்த்துக்கோ அப்படின்னு ஒன்று அமைதியாக நின்ட்டான். சரி இப்போ ஆஸ்கார் எங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாப்பா. இவங்களோட ட்ரைப் ரூல்ஸு, அவன் வந்து 10 வருஷம் டைம் கேட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இப்போது இவங்களுக்கு பின்னாடி ஒரு குரல் கேட்குது, யாரா ரோராங்க அழ வச்சுது அப்படிங்கிற ஒரு குரல். இவங்க திரும்பி பார்க்குறாங்க, தங்சான். ஆனால் தங்சானே இவங்களுக்கு அடையாளம் தெரியல. மூபாய் கேட்குறான், யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் யோசிக்கிறான், ஆஹா இவங்களுக்கு நம்மள அடையாளம் தெரியவில்லை. ஏன்னா இவனுடைய உருவம் மாறினது மட்டும் கிடையாது, அந்த ஒரு டெத் கார்ட் டொமைன் வந்ததுக்கப்புறம் இவனோட ஆராவும் மாறி போச்சு. ஸோ இவங்களுக்கு சுத்தமாக அடையாளம் தெரியல. இதெல்லாம் பத்தாததுக்கு இவனோட இடுப்பில் அந்த பெல்ட் இருக்குல்ல, அது தங்சானோட பெல்ட்டு. என்னடா பண்ண தங்சான்னு சொல்லிட்டு இவனுங்க சண்டை போட ரெடி ஆகுறாங்க. அதான் தங்சான் சொல்கிறான், டே கொஞ்சம் சொல்கிறத கேளுங்கடா அப்படிங்கிறான். அவங்க கேட்குற மாதிரிலாம் இல்லை,
உள்ளே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இவன் சொல்கிறான், டே மூபாய் சொல்கிறத கேள்றா அப்படின்னா கூட வாயை மூடுறான்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். இப்போ மூபாயும் ஃபேட்டியும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இவன் என்ன பண்ணுறான், ப்ளூ சில்வர் பிளான்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் ஹிடன் வெப்பனையும் சேர்த்து யூஸ் பண்ணுறான். இவனுங்க அந்த ஹிடன் வெப்பனை பிடிச்சிட்டு ப்ளூ சில்வர் பிளான்ட்டை பார்க்குறானுங்க. தெரிஞ்சு போச்சு இது தங்சான் தான் சொல்லிட்டு. இருந்தாலும் அவனை ப்ராங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு, தம்பி இதை பார்த்தா ரொம்ப ரியலிஸ்டிக்காக தான் இருக்குது, ஆனால் நம்பிக்கை வரலையே அப்படிங்கிறானுங்க. டேய் சொன்னா கேளுங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கத்துலேருந்து ஃபேட்டி, இன்னொரு பக்கத்துலேருந்து ஜூஜிங் 2 பேரும் அட்டாக் பண்ண வராங்க. இவன் சோல் பண்ண யூஸ் பண்ணி பறந்துருவானா? இவங்க 2 பேரும் இடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஃபேட்டி பார்க்குறான், யோ பாஸ் அவன் பறக்க வேற ஆரம்பிச்சிட்டாயா அப்படிங்கிறான். இப்போ அடுத்தது கடைசியாக மூபாய், அவன் வந்து பயங்கர வேகமாக வராங்க அடிக்கிறதுக்கு. ஆனால் மூபாய்க்கு தெரியும் இவன் வந்து தங்சான் தான் சொல்லிட்டு. ஸோ கிட்ட வந்து நிறுத்திடுறான். நிறுத்தினவன் என்ன சொல்கிறான், வெல்கம் பேக் தங்சான் அப்படிங்கிறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது, அடா பாவீங்களா இவ்வளோ நேரம் என்ன ப்ராங்க் பண்ணிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்டி கிட்ட போயிட்டு அவனோட சோல் போனை எடுத்து பயன்படுத்துறான். இது பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா சோல் போனை பார்த்தா அவனுக்கு பயம். இப்போ தங்சானுமே என்ன கேட்குறான்னா, ஆஸ்காருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறா. இவளுக்குமே பார்த்தீங்கன்னா அவன் போனதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தில் தான் இருக்கா. நான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து சண்டை போட்டிருக்கணும், ட்ரைப் ரூல்ஸ் எல்லாம் மீறி இவனுக்காக நான் வந்து போராடி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவளுக்குள்ளே இருக்குது. ஆனாலுமே மூபா என்ன சொல்கிறான்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அவன் திரும்ப வந்துடுவான், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். தங்சானுமே என்ன சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாத, அவன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வை, கண்டிப்பாக அவன் திரும்ப வந்துடுவான் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, ஆமாம் வெயிட் பண்ணுறதை தவிர எனக்கு வேறு என்ன வழி இருக்குது, கண்டிப்பாக வெயிட் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து ஃபுட் பிரான்ச்சை சேர்ந்தவன். அவனுக்கு சோல் ரிங் வேணும்னா கூட அவனால் போய் தனியாக வேட்டையாட முடியாது, வேறு யாராச்சும் தான் அவனுக்கு வேட்டையாடு கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இங்கே கட் பண்ணால் இன்னொரு இடத்த காட்டுறாங்க. பனி படர்ந்த ஒரு பிரதேசம். அதில் ஒரு குரூப் சேர்ந்து ஒரு சோல் பீஸ்ட்டை ஹண்ட் பண்ணுறாங்கப்பா. யாருக்காக ஹண்ட் பண்ணுறாங்க தெரியுமா? நம்மளுடைய ஆஸ்காருக்காக. அந்த டீம் இருக்காங்கல்ல, அந்த டீமோட கேப்டன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க்கு. அவர் என்ன சொல்கிறார் ஆஸ்கார் கிட்ட, இது வந்து டேஞ்சரஸான ஒரு இடம், சீக்கிரமாக அதை கொன்று அதோட சோல் ரிங்கை வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. இவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அதை கொல்றதுக்காக போகிறான். இன்னொரு பக்கத்தில் ஊஜி உள்ளுக்குள்ளேருந்து வேகமாக வராரு. யாரா எங்கள் பசங்க பேரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராரு. வந்து அவரே வந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பார்க்குறாரு. அட நம்ம பசங்க தான்ப்பா அப்படிங்கிறாரு. இப்போ தாங்க இவனுக்கு நம்பிக்கையே வருது இந்த பையனுக்கு. மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொருத்தனையாக போய் சுற்றி சுற்றி பார்க்குறாரு, அவனுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு வாங்க உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இவன் வந்து அந்த சோல் ரிங் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, அதில் ஒருத்தனுக்கு கேள்வி என்னன்னா, ஏண்டா இவனுக்கு பிளாக் சோல் ரிங் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட்டில் போயிட்டு அங்கே இருக்கிறத கொண்டு இருக்கலாம்ல, எதுக்காக இவ்வளோ தூரம் தேடி வந்து இந்த ஒரு அனிமலை ஸ்பெசிஃபிக்காக கொலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்குறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு அந்த ஹல்க்கு தான் வந்து நம்மளுடைய லீடரு, அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் தான் நமக்கு தேவையான சோல் பீஸ்ட்டை நமக்கு ஹண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது நம்ம வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். இப்போ என்ன நடக்குது, அவன் வந்து சோல் ரிங் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, அந்த இடத்துல ஒரு சோல் போன் வெளியில் வருது. இந்த சோல் போன் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு விஷயம். அதுவும் சோல் மாஸ்டர்ஸ்க்கு அதை பார்த்தா கண்டிப்பாக பேராசை வரதான் செய்யும். இவனுங்களுக்கு என்னன்னா, இந்த ஒரு சோல் போனையுமே இவன் ஆஸ்காருக்கு கொடுத்துட போகிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால் என்ன முடிவு பண்ணுறாங்க, இவனுங்களை கொன்னாவது அந்த சோல் போனை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நன்றி கட்ட உலகமடா. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.